ஒரு விஷயம் புரியல. உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. எந்த உறவா இருக்கட்டுமே, ஆரம்பத்துல குடுக்குற அந்த அன்பு, அரவணைப்பு, பாசம் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா எல்லாமே அது ஏன் கடைசி வரைக்கும் வரமாட்டேங்குது? லைஃப் லாங் அது இருக்க மாட்டேங்குது எனக்கு தெரியல. ஆரம்பத்துல அவங்களுக்குலாம் வேலை இல்லையா? இல்ல அவங்களுக்கு டென்ஷன் இல்லையா? இல்ல அவங்களுக்கு பணப்பிரச்சனை இல்லையா? எல்லாமே இருந்திருக்கும். எல்லா விஷயத்துக்கும் டைம் ஒதுக்குனவைங்க, நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட்டு டைம் ஒதுக்கி நம்மகிட்ட பேசுவாங்க. நம்மள வந்து அரவணைக்கிறதும் சரி, நம்மகிட்ட காட்டுற பாசமும் சரி, நம்மள கொஞ்சறதும் சரி, ஏன் சொல்லணும்? எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடி நம்ம போர் அடிக்கிறதுனால நமக்கு அவங்க நம்மளை பார்த்தா அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுதா? இல்ல உண்மையிலேயே அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறனால நம்மள பார்த்து இரிட்டேட் ஆகுறாங்களான்னு தெரியல. ஏன் சரியா பேசலன்னு கேட்டா எனக்கு டென்ஷன். ஏன் சரியா முன்ன மாரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு 1008 ப்ரெஷர் இருக்கு. அது உங்ககிட்ட சொன்னா புரியுமா? உனக்கெல்லாம் ஒண்ணும் புரியாது. அப்படியே மொத்தமா பூசி முழுகிடுறாய்ங்க. உனக்கு ஒண்ணும் புரியாது. உன்ட்ட சொன்னாலும் உனக்கு தெரியாது. அப்படின்றாய்ங்க. ஏன் ஆரம்பத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லையாப்பா? இப்பதான் வருதா பிரச்சனை எல்லாம்? நம்மகிட்ட பேசி நம்ம வந்து பழசா நம்மளுக்கு பிடிக்கல, நம்மளை தேவையில்லைன்னு ஒரு கட்டத்துல யோசிக்கிறப்ப தான் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வருது. நான் ஆரம்பத்துல இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே வரலையா? இப்படிதான் எல்லாரும் இருப்பாங்களா? இல்ல எனக்கு தான் இப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாட்டில் பாதி பேர் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தோணுது.